கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் நிருபம், அதாவது எபிரேயர் புஸ்தகத்தை நாம் திருப்புவோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், அதில் 19, 20, 21, 22. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் இருக்கிறபடியினால் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லேலூயா. நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. நாம் தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு நாம் கிட்டி சேர வேண்டும். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நாம் ஆராதனையிலே தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். அப்படி தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நாம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பது? பைபிள் சொல்லுகிறது, அந்த 22வது வசனத்திலே, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இரத்தம் இருதயம் உள்ளவர்களாயும். அப்போ உங்களுடைய துர்மனசாட்சி நீங்க, உங்க மனசாட்சி சுத்தமாக்கப்பட வேண்டும். எத்தனை பேருடைய வாழ்வில் மனசாட்சி இருக்கிறது என்று கை தூக்க சொன்னால் நம்ம எல்லாரும் தூக்குவோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க மனசாட்சி இருக்குன்னு கை உயர்த்தி காமிங்க. சோத்திரம். அல்லேலூயா. புஷ்பமாக்கு மட்டும் இல்லை போல. அல்லேலூயா. மனசாட்சி இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? இருக்கா? ஐயா 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 தம்பி இருக்கா? மனசாட்சி. அப்போ மனசாட்சி இல்லாத நபர் உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சி இருக்கும். அந்த மனசாட்சி தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். எது சரி, எது தப்பு. யாரையாவது மனம் வேதனைப்படுற மாதிரி பேசுனா அந்த மனசாட்சி குத்தும், இப்படி பேசிட்டு தப்பு அப்படின்னு. அந்த மனசாட்சி எப்படி இருக்கணுமா? சுத்தமாக இருக்கணுமா? சுத்த மனசாட்சி. அது எப்படிப்பட்ட மனசாட்சியாக இருக்கக்கூடாது? துர்மனசாட்சியாக இருக்கக்கூடாது. மனசாட்சியிலே தூய்மை, மனசாட்சியிலே சுத்தம், மனசாட்சியிலே பரிசுத்தம். மனசாட்சி எப்பொழுதும் நீட்டா, நிலையான மனசாட்சியா, நிரந்தரமான மனசாட்சியா, தூய்மை உள்ளதாக உங்கள் மனசாட்சி இருக்க வேண்டும். அப்போது உங்கள் மனசாட்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிடணும். சிலர் என்ன தப்பாக பேசினாலும் உங்கள் மனசாட்சி குத்தாது. என்ன ஒருத்தர் தப்பாக பேசினாலும், அல்லது ஒருத்தர் அடித்தாலும், ஒருத்தர் பொருளை அபகரித்தாலும் நமக்கு மனசாட்சியில் ஒரு உணர்வு இருக்காது. அப்போ அப்படின்னா அவங்க மனசாட்சி இல்லாதவங்களா? இல்லை மனசாட்சி இருக்கு, ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பைபிள் சொல்லுகிறது, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள். அப்போ மனசாட்சி இல்லாமல் இருக்காது, ஆனால் மனசாட்சி இருக்கவே அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க அந்த உணர்வே இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு அவங்க மனசாட்சியில் சூடு உண்டுருச்சு. சூடு உண்ட பொய்யர்கள். சின்ன பிள்ளைகளை அடித்து வளர்க்குறோம். அது தவறு செய்யும்போது 2 தட்டு தட்டுவோம். அது ஐயோ அப்பா அடிப்பார், அம்மா அடிப்பாங்கன்ற பயம் இருக்கும். ஆனால் ரொம்ப அடிக்கிட்டே இருக்கணும் வைங்களேன், அந்த பிள்ளைகள் என்ன ஆயிரும்? என்ன தப்பு செய்வோம், அப்பா வீட்டுக்கு கூட்டு போய் 4 அடி அடிப்பார், அவ்வளவுதானே அப்படின்னு அது என்ன செஞ்சிருது? மறத்து போயிடுது. அது உதுத்து போயிடும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதெல்லாம் உதுத்துருவான் சார், அவன் உதுத்துருவான். இவன் போலீஸ்காரன்ட்டு அடி வாங்கியிருக்கான், இவன் இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா அப்படின்னு சொல்லுவாங்க. உதுத்துருவான், அவன் மனசாட்சியே இல்லாத ஆட்கள் அப்படி சொல்கிற மாதிரி. அப்போ எவ்வளோ அடித்தாலும் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டோமா, அப்பா 2 அடி அடிப்பார் அல்லது 4 அடி அடிப்பார், அடித்து அசிங்கமாக திட்டுவார், அவ்வளோதானே வாங்கிக்கலாம் விடு அப்படின்ற உணர்வு வந்துடும். அந்த உணர்வு எப்படிப்பட்ட உணர்வு? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுடைய உணர்வு. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுக்கு எந்த உணர்வு இருக்காது. ஒரு ஏழையை அடிப்பான், திக்கற்ற பிள்ளைகளை அடிப்பான், விதவைகளை அடிப்பான், சின்ன பிள்ளைகளை அடித்து கொடுமைப்படுத்தி தொந்தரவு செய்வான். ரோட்டில் கிடக்கிற ஒரு ஏழைகளை கவனிக்க மாட்டான், பெத்த தாயை கவனிக்க மாட்டான், தகப்பனை கவனிக்க மாட்டான். அப்போ இவங்கெல்லாம் யாரு? அந்த உணர்வும் அவங்களுக்கு கிடையாது. அப்போ என்னன்னா அவர்கள் மனசாட்சியில்
சூடுண்ட பொய்யர்கள். அவங்க தான் கரத்தில் தன்னுடைய நியாயத்தை மட்டும்தான் பேசுவாங்க, தன்னுடைய நியாயத்தை மட்டும்தான் பேசுவாங்க, வேற யாருடைய நியாயத்தை என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டார்கள். அவர்கள் வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிறது சுத்த மனசாட்சி இல்லாதவர்கள். அவங்க எப்படிப்பட்ட மனசாட்சி இருக்குமோ அவங்களுக்குள்ள துர்மனசாட்சி. துர்மனசாட்சி என்ன புரியுதா? தூக்கம் வருதா? வரும். ஜெபம் இல்லைன்னா தூக்கம் வரும். வீட்டில் ஜபசத்தம் இல்லைன்னா தூக்கம் வரும். பக்கத்து வீடு தானே எனக்கு கேட்கும். 24 மணி நேரமும் டாம் அண்ட் ஜெர்ரியும் இந்த பொம்மை படம் சத்தம் தான். ஒரு நாள் கூட அல்லேலூயா சோத்திரம்னு கேட்டதே கிடையாது. அப்போது என்ன நடக்கும்? தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் வரும். மற்ற இடத்துலலாம் ஒன்றும் வராது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் தூக்கம் வராது, ஃபோன் ஓண்டும் போது தூக்கம் வராது, நாடகம் பார்க்கும்போது தூக்கம் வராது. நேற்று ஒரு விசுவாசி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நாடகம் ஓடுது. அது என்ன நாடகம்? சாந்தியா என்னமோ சொன்னாங்க. கேட்டேன் என்ன நாடகம்? அந்த சாந்தி நாடகமாக ஏதோ சொன்னாங்க. அப்படி ஒரு நாடகம், காயத்திரியா சாந்தியா என்னன்னு தெரில, ஒரு நாடகம். அந்த இதில் கவனம். அப்போ என்ன லைஃப் அவங்க அப்படி இருக்கும்? கேட்டால் சொல்லுவாங்க நாடகம் ஒன்று தான் ஃபஸ்ட்டை பார்ப்போம், அதுதான் பெரிய டேஞ்சர். படம் கூட பிரச்சனை கிடையாது போல் என் பார்வைக்கு. ஏன்னா அது 3 மணி நேரத்தில் சொல்லி முடிஞ்சிடும். ஆனால் இது 300 வருஷம் இழுக்குது. நாடகம் தொடரும் 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 தொடரும். உங்கள் வாழ்க்கை தரித்திரம் தொடரும், உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் தொடரும், உங்கள் கண்ணீர் தொடரும், உங்கள் வேதனை தொடரும், உங்கள் கஷ்டம் தொடரும். நிற்கவே நிற்காது. இது எப்படி ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு நாடகத்தை இழுக்கிறானோ அது மாதிரி உங்கள் பிரச்சனை ஜவ்வா இழுக்கும், நிற்காது. தரித்திரம், அசிங்கம், கேவலம், அவமானம். நாடகம் பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த பலவீனங்கள் நடக்கத்தான் செய்யுது. அது யாருக்கும் தெரியல. ஒருவேளை இந்த இடத்துல நாடகம் பார்க்குற அந்த கேவலமான குணமுள்ள விசுவாசி இருந்தால் இன்னைக்கு மனம் திரும்புங்க. நீங்கள் பைபிளை தூக்கி பிரயோஜனம் கிடையாது. சில சொல்கிறாங்க இந்த நாடகத்துக்காகத்தான் நான் ரீசார்ஜே பண்ணியிருக்கிறேன். அசிங்கமாக இல்லையா? பைபிளை தூக்குற நீங்கள் நாடகம் பார்க்குற வெக்கமாக இல்லையா? அந்த நாடகத்தில் பார்க்குறது உங்கள் குடும்பத்தில் நடக்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? அந்த நாடகத்தில் ஒரு பையன் ஒரு பிள்ளைய தவறாக நடக்கிறான்னா உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் வளருமே, அந்த உணர்வு இல்லையா? தயவு செய்து இந்த நாடகம் பார்க்குற அந்த விசுவாசிகள் மனம் திரும்புங்க. இன்னும் நீங்கள் மனம் திரும்பலன்னு அர்த்தம் நீங்கள் துர்மனசாட்சி உள்ளவர்கள். உங்கள் மனசாட்சியில் சுத்தம் கிடையாது. பிரியமானவர்களே, மனசாட்சியில் சுத்தம் உள்ளவர்கள் நாடகம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நாடகம், எந்த நாடகத்திலையும் நல்ல செய்திகள் இல்லை, எந்த நாடகத்தில் நல்ல ஊட்டக்கூடிய வார்த்தைகள் இல்லை. அவன் செத்தான், இவன் பிழைச்சான், அவ கூட இருக்கான், இவன் கூட. இதுதானே நாடகம். இந்த காரியங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்கள் வீடு விளங்குமா? உங்கள் வீடு உருப்படுமா? உங்கள் வீடு முன்னேற முடியுமா? தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் என்னால் பார்க்காம இருக்க முடியலன்னா தேவ சமூகத்தில் ஒரு 3 நாள் உபவாசம் இருந்த தேவனே எனக்கு இந்த காரியங்களை மறக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா டிவியை தூக்கி நடுவீட்டில் உடைங்க, எல்லாம் சரியாயிரும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? அல்லேலூயா. பிசாசு எப்படி வருவானா? பிசாசு சும்மா அப்படியே 2 கொம்பை வச்சுக்கிட்டு அரக்க மாதிரி கருப்பு கலர் நைட்டி போட்டுக்கிட்டு அவன் ஆண்டு வரமாட்டான். பிசாசு எப்படி வருவானா? சத்தத்துக்கு வருவானா? சவுண்டு, சத்தம். இந்து கோயில்கள் அடிக்கிற மணி சத்தத்துக்கு வருவானா? பூஜை சத்தத்துக்கு வருவானா? அவங்க போடுற ஜீம்பும்பா அந்த மந்திரத்துக்கு வருவானா? பிசாசு. வீட்டுக்குள்ளே அந்த சத்தம் வரக்கூடாது. நாங்கள் நியூஸ் பார்க்கும்போது கூட ஏதாவது ஒரு கோயிலில் நடக்கிற பூஜைகளை போட்டால் மியூட் போட்டுருவேன். டக்குன்னு மியூட் போட்டுணும், சத்தம் வரக்கூடாது. நீங்கள் பார்க்குற எல்லா நாடகத்துலேயும் எங்கே தான் போகிறாங்க? காலையில் எழுந்தோடனே கோயிலுக்கு போகும், கும்பிடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, இதெல்லாம் அவங்க பூஜை நடக்கிற சத்தமெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர அந்த சத்தம் என்ன செய்யும்? சார், ஒரு பாம்பு இருக்குது, அந்த பாம்பை என்ன செய்வாங்க? பாம்பை அட்டி பிடிக்கணும். அவன் என்ன பண்ணுறான்? மகுடி ஊதுறான். அது ஊதுனவனே மகுடி சத்தத்துக்கு பாம்பு என்ன செய்யுது? நான் சொல்கிறேன், கோயில்களில் செய்கிற பூஜைகள் அந்த சத்தத்துக்கு எப்படி மகுடி ஊதும்போது பாம்பு வருகிறதோ அதுபோல பூஜைகள் செய்யும்போது பிசாசு காரியங்களை அவங்க புகழ்ந்து செய்யும்போது இந்த சத்துரு உள்ள வரான். சத்தத்தை புரிஞ்சுக்கிடுங்க. கொலுசு சத்தம், அந்த சத்தத்துக்கு வருவான் பிசாசு. அது தெளிவானவன். அப்போ நீங்கள் செய்கிற காரியம் ஏன் உங்கள் குடும்பத்தில் தரித்திரம்? ஏன் எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்கி? ஏன் எதை தொட்டாலும் நஷ்டம்? ஏன் பிள்ளைகள் சரியில்லை? ஏன் தொழில் சரியில்லை? ஏன் நினைக்கிற காரியம் வாய்க்கலை? ஏன் நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்க மாட்டேங்கி? எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாடகம்ன்ற பிசாஸ், இந்த சினிமான்ற பிசாஸ் உங்களை விடமாட்டிக்கு. சில சொல்கிறாங்க இதை மட்டும் மறக்க முடியல என்னால். எப்படி சொல்ல வாய் வருது? ஒரு சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளை, இந்த வார்த்தை என்னால் இதை விட முடியல அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், என்ன ஏன் இப்படி நாடகம் பார்க்குறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க எங்கள் ஊரில் வேறு ஒன்றும் இல்லை,
எங்கள் ஊரில் டவரும் சரியாக கிடைக்காது. இந்த சினிமா நாடகம் ஒன்று தான், நானும் பார்ப்பேன், எங்கள் மாமியாரும் பார்ப்பேன். எங்களுக்கு வேறு என்ன பாஸ்டர் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். என்னத்தையோ போய் தொலை, நான் சத்தியத்தை சொல்லிட்டேன். நாடகம் பார்த்தா அந்த வாரத்தில் நீ பார்க்குற நாடகம் அடுத்த வாரத்தில் உங்கள் வீட்டில் நடக்கும், எழுதி வச்சுக்கோடுங்கன்னு சொன்னேன். பிரியமானவர்களே, அது நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகளையும் பலவீனங்களையும் கொண்டு வரும். உங்கள் துர்மனசாட்சி மாறட்டும், உங்கள் மனசாட்சி. இப்போ பிசாசு முதல்ல சத்தத்துக்கு வரான், ரெண்டாவது எதுக்கு வரான்? ஸ்மெல், வாசம். அந்த பிசாசு சம்பந்தமான வாசங்கள். அதனால தான் நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்கு பத்தி கொளுத்துனா அந்த வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு உமட்டுது, பத்தி வாடை நமக்கு உமட்டும். ரோஜாப்பா அந்த மாலை வாடை நம்மளுக்கு உமட்டும், சூடம் வாடை உமட்டும், பத்தி வாடை உமட்டும். அந்த பூஜை செய்கிற அந்த உபகரணங்கள், சந்தனம், அந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்மள அறியாமல் நமக்கு செட் ஆகாது. அது அதோடையது தான். நமக்கு வேற இந்த சத்தம், இந்த வாடை, இந்த ஸ்மெல். ஒரு வீட்டில் பூஜை பண்ணால் நம்ம வீட்டில் இருக்க முடியாது, நம்மளால் ஒரு மாதிரி வாமிட் வர ஒரு உமட்டிக்கிட்டு கிடக்கும். உண்மையிலே சொல்கிறேன், எங்கேயாவது போய் இப்போ நம்ம பொங்கல் வாங்கி சாப்பிட்டோன்னா உடனே நமக்கு என்ன வந்துடுது? எத்தனை பேருக்கு வாமிட் வரும்? எனக்கு அந்த எப்படியாவது ஒரு விசுவாசி வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க பூஜை பண்ணி பொங்கல் கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது, அந்த விசுவாசி வீட்டில் தான் செஞ்சாங்கன்னு நான் ஒரு வாய் தின்னுட்டேன். வாந்தி வயிற்றாலையும் நிற்கவே கிடையாது. நீங்கள் ஏமாற்றி நம்மளை கொடுத்தாலும் நமக்கு சிக்னல் காட்டி கொடுத்துரும், ஏய் இது இப்படி அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? நமக்கும் அந்நியர் நுகத்தோடு நம்மளை பிணைக்க முடியாது, உலகத்துக்கும் நமக்கு ஊழியம் செய்ய முடியாது, அடுத்தவனோட நம்ம பிணைக்கப்பட முடியாது. பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கத்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போது தேவ சபைக்கு வருகிற ஒரு தேவ பிள்ளை இந்த சத்துருவுக்கெல்லாம் நீங்கள் எதிர்த்து நிற்கணும், துர்மனசாட்சியை நீக்கிறணும். அப்போ ஒன்று சத்தத்துக்கு வருது, ரெண்டாவது ஸ்மெல்லுக்கு பிசாசு வரும், மூணாவது ஒளி, லைட், விளக்கு. நம்ம சர்ச்சில் கொளுத்துற விளக்கு வேறு, அங்கே கொளுத்துற விளக்கு வேறு. அல்லேலூயா. இவையெல்லாம் நம்ம கணக்கு வச்சுக்கிடுங்க. நாடகம் பார்க்கும்போது அல்லது சினிமா பார்க்கும்போது, சீரியலில் ஏதாவது அந்த இந்து கோயில்களுக்கு போகிற அந்த காட்சிகள் வரும்போது நீங்கள் அதை பார்க்கும்போது அந்த நாடகத்தோடு அது பிணைஞ்சு வரும். அந்த வார்த்தை ஒரு கட்டம் விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நமக்கு புரியாது. அதனால் அதை பார்ப்பீங்க, அந்த சத்தத்தை கேட்பீங்க. இதை கேட்க எங்கேயோ ஒரு ஓட்ட பொந்துக்குள்ளேருந்து பிசாசு உள்ளே வருவான். ஏதோ ஒரு சூழ்நிலை வீட்டில் அராஜகம் பண்ணுவான், அது உங்களுக்கு தெரியாது. உங்களை அறியாமலே உள்ளே வருவான் பிசாசு, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பிசாசை கூப்பிடலை, அதுவாக வரும். ஏன்னா அது சத்தத்துக்கு வரும், அது ஸ்மெல்லுக்கு வரும், அது ஒளிக்கு வரும், லைட் வெளிச்சத்துக்கு வரும். எந்த கலர் அதுக்கு பிடிக்காது வரும். இதெல்லாம் பைபிள் நமக்கு ஆதாரம் இருக்குது. இவைகளை நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எவைகளை விடணுமோ அவைகளை விடுங்க, எவைகளை தொடரணுமோ தொடருங்க. தேவனமை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எது ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு அப்படியே அழுத்துதுன்னா அவைகளை தூக்கி எறிங்க. துர்மனசாட்சி நீங்கணும். நாளை ஆலயத்துக்கு வரும்போது எப்படி நீங்கள் வரணும்? பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, உங்கள் மனசாட்சியில் இருக்கிற துர்மனசாட்சி நீங்கிட்டு வாங்க, அதை தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க. மனசாட்சியில் கிளீனாக சுத்தமாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆய்பட்டினத்தில் தோற்று போவதற்கு காரணம் என்ன? யோசுவா பரிசுத்தவான் தான். யோசுவா கூட இருந்த அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் தான், நல்லா ஜெபிக்கிறவங்க தான், யாரும் பிரச்சனை கிடையாது, எல்லாரும் கிளீனாக இருந்தாங்க. ஆனால் மிஸ்டேக் யார் மேலே இருந்துச்சு? எல்லார் மேலேயுமா இருந்துச்சு? யார் மேலே இருந்துச்சு? ஒரே ஒரு சிங்கிள் பர்சன், ஒரே ஒரு நபர் செஞ்ச தப்புனால இஸ்ரவேல் ஜனங்கள் 23,000 பேர் செத்தான். விசுவாசிகளை, ஒருவர் உங்கள் வீட்டில் தப்பு செஞ்சாலும் சரி, உங்கள் கணவனால, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகளோ யாரோ ஒருவர் தவறு செஞ்சால் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்கு இழப்பை தவிர ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆகான் அவன் எடுத்து அந்நிய அக்னி எடுத்து புலி தோண்டி புதைச்சு வச்சதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். ஆண்டவருக்கு அந்நிய அக்னி பிடிக்காது, பிசாசின் உபகரணங்கள் பிடிக்காது. பிசாசுக்கு தேவைப்பட்ட ஜாமான் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வராது. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு படி கூட நீங்கள் 4 படி எந்திரிச்சு வருவீங்க, 8 படி கீழே வந்துடுவீங்க. காரணம் புரியுதா? ஆண்டவர் இந்த வேதத்துக்கும் அதுக்கும் நமக்கு ஒத்து வராது.
அதனால அது நம்மளை கீழே தள்ளும். அதுக்கும் ஆண்டவருக்கும் அதுக்கும் ஒரே போராட்டமாக இருக்கும். நீங்கள் இடம் கொடுக்கும்போது பிசாசு உங்களை சேதப்படுத்துவான். அதை மாற்றும் போது தான் கர்த்தர் நம்ம ஆஸ்வதிக்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, கோத்திரம் கோத்திரமாக தனித்தனியாக பிரித்து விடு, ஒவ்வொரு கோத்திரமாக பிரி, ஒவ்வொரு குடும்பமாக பிரி, ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரித்து வரும்போது ஒருத்தனை பிடிச்சாங்க, அவன் பேர் ஆகான். ஆகானை எடுத்து அவனை கொன்று போடு, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிப்பாங்க. அவனை கொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். பிரியமானவர்களே, சத்துரு அழிக்கப்படும் போது, விக்கிரகம் அழிக்கப்படும் போது, உங்கள் வீட்டில் இருக்கிற விக்கிரக ஆராதனைக்கு ஏதுவான ஒரு சின்ன சூடம் ஒரு 10 இருந்தா கூட உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுவீங்க. அவைகளை தூக்கி எறியும் போது, அவைகளை தூக்கி நீங்க வீட்டில இருந்து வெளியே எறியும் போது கர்த்தர் நீங்கள் நினையாத ஆசீர்வாதத்தை, நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை, நீங்கள் யோசிக்காத கிருபா வரங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்தார். மற்ற கடவுள்கள் அது எந்த மதத்தினர், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அநேக மதத்தை சார்ந்த கடவுள்களுக்கு கைகளும் கால்களும் ரெக்கைகளும் அது பலவாறு இருக்கு. 5, 6, 10 கை, 20 கை. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு 10 கையை வச்சு உதவி செய்யணுமா கடவுள்? ஒரு வார்த்தையில் உதவி செய்ய முடியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுளுக்கு 10 கை, நாக்கு 4 கிலோமீட்டருக்கு வேண்டாம், தேவையே கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு வீச்சருவா வேல்கம்பு தேவையே கிடையாது. நான் ஆராதிக்கிற என் இயேசு, அவர் பார்க்கிற கடைக்கண் பார்வையில் எனக்கு அற்புதம் நடக்க முடியும். அவர் பேசுகிற வார்த்தை எனக்கு அற்புதம். வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர், வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற ஆண்டவர். அவர் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். இந்த காலை வேளையிலே நாளை ஆராதனைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் மனசாட்சி சுத்தமா இருக்கட்டும். சுத்த இருதயம் உள்ளவர்களாய் காமன் சோத்திரம், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அந்த குப்பைகளை உள்ளே கொண்டு வராமல், அசுத்த வல்லமையின் குப்பைகளை உள்ளே கொண்டு வராமல், துர்மனசாட்சி நீங்கி மனசாட்சியிலே சுத்தம் உள்ளவர்களாய் நாளை ஆராதனைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. 2வது சொல்லும்போது சொல்றாரு, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்கள். அல்லேலூயா. சுத்த ஜலம், ஜலம் நமக்கு எதுக்கு ஒப்பனையா இருக்கிறது? ஜலம் நமக்கு ஆவிக்கும் ஒப்பனையா இருக்கிறது. ஆவியானவரை குறிச்சும் ஜலம் சொல்லுது. ஆவியானவரை குறிச்சும் ஜலத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது. பாப்டிசம், ஞானஸ்நானத்துக்கும் ஜலம் ஒப்பனையா இருக்கிறது. அப்போ ஆவியானவர் ஆவியில நிறைகிற ஒரு வாழ்க்கை வேணும் நமக்கு. அப்போ நாளை ஆராதனைக்கு வரும்போது சுத்த மனசாட்சி இருக்கணும். 2வது ஆவியில எப்படி இருக்கணும்? கண்ணு சிவப்பாது. ஆவியில் விஜயகாந்த் மாதிரி கண்ணு சிவப்பாது. ஆவியில எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. இந்த சத்தத்துக்கு உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நீங்க ஆர்சி கோயிலுக்கு போனா என்ன செய்வீங்க எனக்கு தெரியாது. எந்திரிக்க கடவோம், உட்கார கடவோம், கரெக்டாக 9 மணி ஆனால் முடிஞ்சு விட்டது, வெளியேறி போக கடவோம், நான் கதவை அடைக்க கடவோம்னு தள்ளி விட்டுருவாங்க. அல்லேலூயா. நம்ம இந்த சவுண்டு போடுதமே, அப்பவும் கண்ணு இருட்டுது. அப்போ காரணம் என்ன? ஜெபம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் பார்ப்பேன், கண்ணு தூக்கத்திலே நிற்கும். அப்போ என்ன காரணம்? நம்ம வீட்டில் ஜெபம் இல்லை, ஒரு பரிசுத்தம் இல்லை, ஒரு ஜெபம் இல்லை. குடும்பத்தில் இருக்கணும். எத்தனை பேர் தூங்கும்போது ஜோம் பண்ணுவீங்க? முழங்கால் போட்டு கை வைத்துங்க பார்க்கலாம். முழங்கால் போட்டு உட்காந்து கூட ஜோம் பண்ணுங்க. பண்ணுவீங்க. ஜோம் பண்ணுறவங்க கை வைத்துங்க. காலை எந்திரிக்கும் போது ஜோம் பண்ணுறவங்க கை வைத்துங்க. சாப்பிடும்போது ஜோம் பண்ணுறவங்க கை வைத்துங்க. வெந்தது போதும் தொந்தியில் போடுன்னு சாப்பிட்ற ஆளுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. சாப்பிடும்போது எப்படி ஜோம் பண்ணுவீங்க? கையை வச்சு ஜோம். நாங்கள் காலை வச்சா ஜோம் பண்ணுவோம், எல்லாம் கையை வச்சு தான். என்ன ஜோம் பண்ணுவீங்க? இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. அவ்வளவுதான். ஆமே, சொல்லி முடிஞ்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சிஸ்டர் சீலாஸ்து சொல்றாங்க, ஆகாரம் கொடுத்ததுக்காக நன்றின்னு தின்றுவாங்களாம். உழைச்ச மனுஷனுக்கு ஒரு நன்றி இல்லை. அல்லேலூயா. என்ன சொல்லி ஜோமனன்? கத்தாவே, இந்த ஆகாரத்தை எனக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதற்கு காரணமாக இருந்த என் கணவனை ஆசீர்வதியும். இதை சாப்பிட்டு உமக்காக உண்மையாய் வாழ கிருபை தாரும். ஆமேன். இந்த 3 ஜெபத்தில் இருக்கணும். முதல்ல உழைப்பதற்கு பலன் கொடுத்த கர்த்தருக்கும் உழைச்ச வீட்டுக்காரருக்கும் கொடுத்த நன்மைகளுக்காக அவருக்கு உண்மையா இருப்பேன். இந்த 3ஐயும் சொல்லி தான் ஜெபம் பண்ணணும். அதனால தான் கணவன் வியாதியில் படுக்கிறான், கணவனால் உழைக்க போக முடியல, வியாதி வருது, பிரச்சனை வருது, தொழிலில் முன்னேற்றம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன?
திங்கிறோம் நல்லா வயிறு நிறையா, ஆனால் உழைக்கிற வீட்டுக்காரரை கத்தாவே ஆசீர்வதிங்க. அவர் நல்லவரோ, அவர் கெட்டவரோ, அவர் குடிகாரனோ, அவர் முள்ளமாரியோ, அவர் முடிச்ச வைக்கோ, அதெல்லாம் நமக்கு கிடையாது. என்னையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றக்கூடிய பலனை என் வீட்டுக்காரருக்கு கர்த்தர் தந்தாரு. அந்த நன்றிக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அப்ப சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணணும்? கர்த்தாவே, இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்கு உமக்கு, இதை உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவரே என் வீட்டுக்காருக்கு பலன் தந்துரு, என் வீட்டுக்கார ஆசீர்வதிச்சிரு, அதுக்கும் சோத்திரம். கொடுத்த சாப்பாட்டுக்கு நான் வரும் நாட்கள்ல உண்மையா இருக்க எனக்கு என்ன செய்யுங்க? அல்லேலூயா. உழைச்ச எங்க வீட்டுக்காரர் ஆசீர்வதிங்கப்பான்னு ஜெபம் பண்ணு. வீட்டுக்காரர் ஆசீர்வதிக்கிற எத்தனை மனைவிமாரு கை வைத்துக்காமங்க? எங்க வீட்டுக்காரர் நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பீங்களா? இப்பதான் கை வருது. அல்லேலூயா. வீட்டுக்காரர் குடியாரனாக இருந்தாலும் கத்தாவே என் வீட்டுக்காரர் ஆசீர்வதிங்கன்னு. என்னம்மா பாண்டிச்செல்வி, என் வீட்டுக்காரர் குடியாரன், என் புருஷனை ஆசீர்வதிங்கப்பா. புருஷேம்னு ஒருத்தன் இருக்கானே, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்காரன்ற ஒரு 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 தகுதியை என் வீட்டுக்காரருக்கு தந்து வச்சிருக்க, அதுக்காக நன்றி. இன்னைக்கு ரசிக்கப்படலை, ஒரு நாள் ரசிக்கப்பட நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இல்லையா? வீட்டுக்காரரை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். வீட்டுக்காரரு ஆசீர்வதிக்காதவங்க இனி ஆசீர்வதிங்க. ஆண்டவரை என் வீட்டுக்காரர் ஆசீர்வதிங்க. ஏன்னா ஒரு வேலைக்கு போனால் அதோட இவ்வளோ வேதனைன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஒரு கொத்தனார் ஒரு வேலைக்கு போகும்போது அந்த கொத்த வேலை வெயிலுக்குள்ளே அவங்க படுற பாடு நம்மளால் நிற்க அவ்வளவு கஷ்டம். உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும், உழைக்கிறவங்களுக்கு தான் அதோட வேதனை தெரியும். அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அது வெயிலோ எனலோ, அந்தந்த வேலை அவங்களுக்கு கஷ்டம். அவங்க அதை நினச்சி குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகளை நினச்சி அந்த வேலையை செய்து அது ஒரு நாள் செய்கிறாங்களா, வாழ்நாள் முழுவதும் அந்த வேலையை செய்கிறாங்க. கொடுமை ரொம்ப டார்ச்சராக இருக்குன்னு தூக்கி போட முடியுமா? என்னால் முடியல தூக்கி போட முடியுமா? இல்லை. எல்லாம் சாகிற வரைக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். நான் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்காக நான் என் உயிரை கூட தத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறது தான் கணவன். இல்லையா? நீங்கள் பொம்பளையால் ஒரு வேலைக்கு போவீங்க, சிஸ்டர் ஒரு நாள் வேலைக்கு போகிறாங்க, ஒன்றும் செட் ஆகலைன்னா தூக்கி போட்டு உட்காந்துருவாங்க. நம்ம உட்கார முடியுமா? பொழப்பு என்ன ஆகும்? அல்லேலூயா. பெண்கள் வேலைக்கு போவாங்க, டீச்சருக்கு போவாங்க, சிஎஸ்ஹெச் ஸ்கூலுக்கு 1500 சம்பளம் தருவாங்க. அந்த 1500 சம்பளத்திலே ஓடிக்கிட்டு இருப்போம். நமக்கு அந்த ஹெட்மாஸ்டர் திட்டுவான், என்னம்மா நீ ஒரு பொம்பளை, ஒரு வேலை ஒன்றும் தெரிய முடியுங்க, திட்டுவான். கோவச்சிக்கிட்டு போடா உன் வேலை வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு வந்துடுவான். அதுக்காக வீட்டுக்காரர் வேலையை விட முடியுமா? அல்லேலூயா. பெண்கள் தூக்கி போட்டுடலாம், ஆனால் ஆண்கள் சாகும் வர பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக உழைச்சி தான் ஆகணும். பிள்ளைகள் கேட்க எனக்கு அது வேணும் இது வேணும், பொண்டாட்டி கேட்பா இது வேணும் அது வேணும். அதுக்காக வீட்டுக்காரர் அமைதியாக இருப்பார். அமைதியாக இருந்தாலே வாங்கிட்டு வருவார்னு அர்த்தம். புரியுதா? எத்தனை பேருக்கு? அப்பாட்ட பிள்ளைகள் சொல்லுது இது வாங்கிட்டு வாருன்னா அப்பா சொல்லுவார் சும்மா இருங்கம்மாம்பார். ஆனால் வரும்போது அதோட தான் என்ன செய்வார்? ஆனால் அந்த சும்மா இருமான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கும் அதுக்கும் இடையில இருக்கிற அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேப்பில் அந்த தகப்பன் எவங்காலில் விழுந்தான், என்ன செஞ்சான், எத்தனை பேட்டை கெஞ்சிருப்பான், எவ்வளோ உழைச்சிருப்பான், எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான்னு பிள்ளைகளுக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட கணவனை ஆண்டவர் தந்ததுக்காக சாப்பிடும்போதும் தூங்கும் போதும் கர்த்தரனை கொடுத்த நல்ல கணவனுக்காக நன்றின்னு சொல்லுகிற ஆத்துமாக்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நாளைக்கு ஆராதனையிலேயே நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை எனக்கு கொடுத்த நல்ல கணவனுக்காய் ஸ்தோத்திரையா அப்படி சொல்லு. நல்லவனாக இருக்க மாட்டான், சரியில்லாத ஆளாக தான் இருக்கும். குடிப்பான், அடிப்பான், மிதிப்பான், சரியில்லை. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த கணவனுக்காக அவன் கருப்பாக இருக்கானோ சிவப்பாக இருக்கானோ கொடுத்த கர்த்தருக்கு சோத்திரம். அவன் கை இருக்கோ கால் இல்லையோ இருந்தால் சோத்திரம். குண்டா இருக்கானோ உள்ளையா இருக்கானோ பரவாயில்ல சோத்திரம். வீட்டுக்கு வாரானோ வரலையோ இருந்தாலும் கணவன் சோத்திரம். சம்பாதிக்கிறனோ சம்பாதிக்கலையோ அவன் நீங்கள் உழைக்கிற சாப்பாட்டில் உங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கர்த்தரனுக்கு கொடுத்த நல்ல கணவனுக்கு ஸ்தோத்திரம்னு அவன் ஆசீர்வதிங்க. தேவன் எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் உண்மையில் தேவனாய். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது ஆவியானவரில் நிறைஞ்சி நிற்கிற ஒரு ஆள் விசுவாசியாக இருக்கணும். ஆவியானவரில் நிறைஞ்சி இருக்கிற கழுவப்பட்ட சரீரம் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டு உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு இருக்க. உண்மையுள்ள சத்தமாக சொல்லுங்க, உண்மையுள்ள இருதயம். உண்மையுள்ள பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உண்மையுள்ள இருதயம் வேணும். உண்மை கை கொடு. உண்மையுள்ள இருதயம். என்னம்மா பொத்தி பொத்தி வச்சுருக்கேன், என்னம்மா வச்சுருக்கேன்? அல்லேலூயா. அப்போ உண்மை உள்ள இருதயம் என்ன செய்யணும்? இருக்கணும். உங்கள் இருதயம் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. உண்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தர் சமூகத்தில் வாங்க. நாளை காலைல எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வரும்போது என்ன நினச்சிட்டு வரணும்? கர்த்தாவே இன்றைக்கி இந்த அவர் வருவார், இவர் வருவார், அவனை பிடிக்கணும், இவனை அடிக்கணும், இவனை திட்டணும்.
எனக்கு ஆலயத்துக்கு போகிறேன், என்னோடு பேசும், எனக்குன்னு பேசுங்க, என்னோடு பேசுங்க. அப்படி தான் நம்ம ஆலயத்துக்கு வரணுமே தவிர, இவனை எனக்கு பிடிக்காது, இவளை பிடிக்காது, இந்த அம்மா வந்தால் நான் வரமாட்டேன், இவன் மூஞ்சிலே முடிக்கூட, நம்ம பாட்டுக்கு வர்றோம், நம்ம பாட்டுக்கு போய் ஒருத்தட்ட கேட்டேன், இப்படி திரும்பிட்டே போயிடுவேன் பாஸ்டர், இனி வந்து பிரயோஜனமே என்ன செய்யலை கிடையாது. உனக்கு பிடிக்காதவர்கள் சபைக்கு வந்தாலும் மனசார மன்னிச்சு அவங்கள சோத்திரையா சோத்திரம் பிரதர்னு சொல்கிறது தான் கிறிஸ்டியானிட்டி, அதான் சர்ச், அதான் சபை, அதுதான் உபதேசம். அப்போ நம்ம எப்படி வரணும்? உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கணும். நாளைக்கு உங்கள் இருதயம் உண்மையான இருதயமாக கர்த்தர் மாற்றுவாராக. அடுத்து என்ன பண்ணணுமா? உண்மையான இருதயம் பூரண நிச்சயத்தோடு, விசுவாசத்தின் பூரண நிச்சயம். நாளைக்கு நான் ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தர் என் கூட பேசணும் அப்படின்ற உண்மையான இருதயத்தோடு ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். வருவீங்களா? அப்போ முதலாவது எப்படி இருக்கணும்? மனசாட்சியில் சுத்தம் இருக்கணும். ரெண்டாவது ஆவியில் நிரப்பப்பட்டு வரணும். மூணாவது இருதயம் உண்மையாக இருக்கணும். நாலாவது விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு. விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்குது? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? விசுவாசத்தில் பூரண நிச்சயம். எல்லாத்தையும் விசுவாசிங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் சில நேரங்களில் கர்த்தரை விசுவாசிக்கும் போது மற்றவன் பார்வைக்கு நம்மளை பைத்தியம் மாதிரி தெரியும். முட்டாளாக இருக்கான் இவன், விசுவாசம் இருக்கான், ப்ராக்டிக்கலாக யோசிக்க மாட்டேன்றான் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும். பவுல் சொல்கிறாரு, நான் ஆராதிக்கிற தெய்வம் இன்னர், ஐ நோ மை காட். என் ஆண்டவர் யாருன்னு எனக்கு என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் என்ன புஷ்பமா? ஆண்டவர் உங்கள் கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். என் தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியும். அதை விட முக்கியமாக என் ஆண்டவர் எவைகளை செய்ய முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அவரால் என்ன செய்ய முடியும்? நான் சொல்கிறேன், அவரால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படி அறிந்திருக்கணுமா? ஆண்டவருக்கு இதை செய்ய முடியும், இதை செய்ய, அது வேற, அது வேற ஆளுக்கு அப்படி, வேற தெய்வங்கள் அப்படி. ஆனால் நம்ம ஆண்டவர் அவரால் செய்ய முடியாதவைகள் ஒன்று. நத்திங் இம்பாசிபிள் வித் யூ லார்ட். இயேசுவால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அப்படியே கண்ணை மூடி இருக்க இடத்துல, உம்மால முடியாதவைகள் ஒன்றும் இல்லைப்பா, இதை செய்வார் அதை செய்ய மாட்டாருன்னு உங்கள்கிட்டலாம் இல்லைப்பா. நீ விசுவாசித்தால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால் கூடாத காரியம். ஓ ஸ்தோத்திரம். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படியும். என்னைக்காவது காற்றும் கடலும் கீழ்ப்படியுமா? ஆனா பைபிள் சொல்லுகிறது, இயேசுடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் அடங்கும். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. கடல் மேல நடப்பார். கடல் மேல நடக்க முடியுமா? மந்திர சக்தியால முடியாது, தந்திரத்தால முடியாது. ஆண்டவர் கடல் மேல் நடந்தார். செத்தவனை உயிரோடு எழுப்ப இயேசுவால முடியாது. இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. எல்லாம் உங்களால முடியும். ஆண்டவரே, கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நல்ல